சத்து மாவு அரைக்கிறதுக்காக எல்லா பொருளும் வறுத்து ஆற வச்சு வச்சுருக்கேன். முந்திரி, ஏலக்காய், பாதாம், சுக்கு, ஜவ்வரிசி, சோளம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். எல்லா பொருளுமே இது இருக்குது. ஒருத்தர் 2 கிலோ கேட்டாங்க, அவங்களுக்காக ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறேன். இது ஒரு 4 கிலோ 5 கிலோ வரும், அந்த அளவுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வேணுன்றவங்களும் நீங்களும் ஆர்டர் பண்ணுங்கள். சுத்தமான முறையில் எல்லாமே ரெடி பண்ணி தந்துட்டுருக்கேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணுங்கள். ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு நான் அரைச்சிட்டு பேக் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ரசப்பொடி ஒரு 1/2 கிலோ ரெடி பண்ணியிருக்கேன். ஒருத்தவங்களுக்கு 1/4 கிலோ கேட்டாங்க, வீட்டுக்கும் சேர்த்து ஒரு 1/2 கிலோ ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக வந்து கேட்கும்போது அவங்களுக்கு மாமூலாக வாங்குறவங்க கேட்பாங்க, அவங்களுக்காக நான் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுத்துறது. சூப்பராக கமகமன்னு வாசனையாக நல்லாயிருக்கும் ரசப்பொடி. அடுத்து முருங்கைக்கீரை இட்லி பொடி, சாதப்பொடிக்காக இதை முருங்கைக்கீரை வந்து நல்லா காய வச்சுருக்கேன். நெய்யிலே காய வச்சு நல்லா சவுண்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை பொடி அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பருப்புலாம் வறுத்து பொடி அரைக்கணும். எல்லாமே இன்றைக்கி பொடி வகைகள்லாம் அரைச்சிட்ருக்கேன். கொழுக்கட்டை மாவு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன்.